அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இது இந்த அருமையான நாள்ல நாம தொடர்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடக்க, தேவனுடைய வழிகாட்டுதலின்படி நாம் ராஜ்யத்தில் சேர இப்பேற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு நமது மேய்ப்பன், நமது தாய்மாரி உள்ளம் கொண்ட இயேசு கிறிஸ்து வழியாக துதிகன மகிமை ஏறெடுத்துக் கொண்டு இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாலும் நமது கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு நாம 1 கொரிந்தியர் 13:4 அந்த ஆழமான பொன்னான வார்த்தையை தியானித்து அப்புறம் நம்ம ஒரு பாடத்தையும் கவனிக்கலாம். சீக்கிரமா நம்ம பாடத்திற்குள்ள போலாம். இப்போ அன்பு நீடிய சாந்தம் தயவு உள்ளது. அருமையானவர்களே, அன்புதான் எல்லாத்திலும் பெருசு. இந்த உலகமே அந்த அன்புக்காகத்தான் ஏங்கி இருக்குது. நம்மளுக்கும் தெரியும் இல்லையா? அப்போ தேவன் இந்த நல்ல பண்பை, நம்பிக்கை, மற்றவங்க மேல வைக்கிற விசுவாசத்தை விட மேலானது இந்த நல்ல பண்பா இருக்கிற அன்பை தான் சொல்றாரு. ஏன்னா தேவன் நம்ம அப்பா அன்பா இருக்கிறார். சரி, அப்ப நம்மளாம் யாரோட பிள்ளைகள்னா இந்த சாத்தானோட பிள்ளைகள் இல்லை. நாம உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தேவனோட பிள்ளைதான். ஆனா தேவன் தன்னை தேடுகிறவர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துறார். தன்னை யாரு ஆழமா தேடி வராங்களோ அவங்களுக்கு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆசை மட்டுமில்ல, தான் யாருன்றதையும் அவர் சொல்றார். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், பெரும்பாலும். எல்லாரும் இல்லை, பெரும்பாலும். அப்ப எல்லாரும் கிறிஸ்துவனுடைய வழியை பின்பற்றுறாங்க அப்படின்னா இல்ல. கடமைக்காக, பேருக்காக, சில பேர் கல்யாணத்துக்காக, சில பேர் படிப்புக்காக, சில பேர் கல்லறைக்காக கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. அப்போ நாம இப்போ கிறிஸ்துவனுடைய அடிச்சுவட்டை நம்ம அப்பா யாவே தகப்பன்னு அறிஞ்சு, பரிசுத்தாவின்றது தேவனோட பவர்னு அறிஞ்சு, நம்மளுக்காக ரட்சகர், நம்மளுக்காக பாவ மன்னிப்பு தர்றவர் கிறிஸ்துதான் நம்பி, அவருடைய திட்டத்துல நம்மளுக்கு என்ன பங்குன்னு நினைச்சு நம்மளை அர்ப்பணிச்சு வந்திருக்கிறோம். அப்ப நாம தான் தேவனால தினம் தினம் நீதிமானாக மாறிக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப நம்மள ஒரு அப்பா எப்படி தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது கண்டிக்கிறாரோ, அது மாதிரி அப்பா என்ன பண்றாரு? தன்னுடைய அன்பால நம்மளை கடிந்து கொள்றார். அவருடைய கோலும் தடியும் என்னை பெரியவனாக்கும், அவருடைய வசனமும் அவருடைய தடி, கடிந்து கொள்ளுதல் தடின்றது. அப்ப அது நம்மள தினம் தினம் சீர்படுத்துது. எதுக்காக? நம்ம கெட்டு போகணுன்றதுனால இல்ல, நாம இன்னும் பரிசுத்தமாகணும், பரீட்சையில பாஸ் ஆகணும்ட்டு ஒரு வாத்தியாரு தன் பிள்ளைகளுக்கு எப்படி ஆர்வமா சொல்லி தராரோ, அது மாதிரி கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல நாம நிலைநிற்கணும்ட்டு கிறிஸ்து என்ன பண்றாரு? நம்மள ஒரு வகுப்பறையில வச்சு, இந்த குரூப்ல வர வச்சு, நம்மளை போஷித்து, நம்மளுக்கு தேவையான ஆகாரத்தை, பரலோக மன்னாவை, வாக்கு தத்தத்தை, இரவின் கீதத்தை கொடுத்து நம்மளை போஷிக்கிறார். நாம முதல்ல அதான் ஓசி 6:8 பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா, பலியையும் காணிக்கையும் அல்ல, நம்ம அப்பாவை, தேவனை அறிகிற அறிவு தான் அவருக்கு முக்கியம். அப்பாவை பத்தி நாள்தோறும் நம்ம தெரிஞ்சுக்கொண்டே இருக்கணும். 1 மணி நேரம் நம்ம கொடுத்தா மட்டும் போதும், தேவன் நம்மளை அப்படியே பக்குவப்படுத்திடுவார். அவருக்கு ஏத்த ஒரு சிலையா, ஒரு பக்குவப்பட்ட ஒரு கல்லா, உயிருள்ள கல்லா, ஜீவனுள்ள கல்லா நம்மளை மாத்திடுவார். அப்போ நாம என்ன பண்ணோம்? நாம முதல்ல திருந்தணும். அடுத்து என்ன பண்ணணும்? மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அதை அவர்களுக்கு நைஸா, எளிமையா, அன்போட பேசி அந்த குற்றங்களை விலக்கி அவங்களுக்கு காண்பிக்கணும். அதுக்கு முதல் நாமும் தேவனால பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா நாம இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அப்பேற்பட்ட ஒரு பாத்திரத்தை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல நம்ம யாத்ரா புஸ்தகத்துல முதல்ல போயிடலாம். அம்ராம் யோகபேத் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அவங்களை குறிச்சு கொஞ்சம் தான் பதிவிடப்பட்டிருக்கு. ஆனா அதுல தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய காரியத்தை சொல்ல இருக்கிறார். அப்போ அதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா? அப்போ அம்ராம் யோகபேத் இவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இவங்க மோயிசனோட அப்பா அம்மா. சரிங்களா? அப்போ
எபிரேயர் 11:23 நம்ம எடுத்துக்கொண்டு அதை ஒரு ஆதார வசனமா நாம என்ன பண்ணலாம், படிக்கலாமா? மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு, யாரு? அவங்க அப்பா அம்மா மோசே ரொம்ப அழகுள்ள பிள்ளைகள் என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல், விசுவாசத்தினாலே, தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் என்ன பண்ணாரு? 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். பாருங்க, இவரை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன இன்னொரு ஆசீர்வாதமான விஷயம் அப்படின்னா, இவங்களுடைய நற்பண்பு. இப்ப நம்ம தலைப்பின் கீழே அதான் பார்த்தோம், ஒரு நல்ல பண்புள்ளவர்கள், குணாதிசயம் மிக்கவர்கள் யாருன்னா, அந்த காலத்துல பழைய ஏற்பாட்டுல மோசேவோட அப்பா அம்மா பாருங்க, அவங்க இஸ்ரேல் தேசத்திலிருந்து எகிப்துக்கு அடிமையா போயிடுறாங்க. அவங்க அடிமையா இருக்கும் பொழுது பல பேர் இங்கே செத்து போயிடுவேன், அந்த 400 வருஷம் அடிமையில அவங்க வந்ததுக்கு அப்புறம் இங்கே செத்து போயிடுவோன்னு மற்றவர்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள், மாம்ச இஸ்ரேலர்கள் நினைச்சு கொண்டிருக்கும் பொழுது, இந்த அம்ராம் யோபேத் மட்டும் தேவனுக்கு பயந்து, இது நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை, நம்ம போக வேண்டிய இடம் காணான், அதுக்கு தேவன் நம்மளை அழைச்சு வருவார் அப்படின்ட்டு இவங்க பல வார்த்தையை, அதாவது அப்ரஹாம் மூலமாக அவங்க புள்ள ஈசாக்கு, அப்புறம் அவங்க புள்ள யாக்கோபு, யாக்கோபோட பிள்ளைங்க யாரு? அந்த லேவி, அவருடைய வம்சத்துல வந்தவங்க தான் இவங்க. அப்போ அது மேல ஒரு விசுவாசம் உள்ளவர்களா அவங்க இருந்திருக்காங்க. புரியுதா? விசுவாசம் உள்ளவர்களா, அந்த நல்ல பண்பு அவர்களுக்கு இருந்திருக்கு. பாருங்க, மோசே அப்போ அந்த எகிப்துல அந்த ராஜா ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்காரு. ஏன்னா இவங்க அவங்களை விட அது அடிமையா போன இஸ்ரேல் ஜனங்கள், மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தியரை விட அழகுள்ளவர்களா பலம் உள்ளவர்களா இருக்கிறாங்கன்னு நினைச்சு ஆண் பிள்ளைகள் எல்லாம் 6 மாசத்துக்குள்ள இருக்கிற ஆண் பிள்ளைங்க எல்லாம் கொலை பண்ணுன்ட்டு ஒரு சட்டம் போடும் பொழுது, கொலை பண்ணாதான் இந்த அடிமைகள் உயிரோடு இருக்க முடியும். ஆனா பாருங்க, தேவன் மேல வச்ச அந்த அன்பால இந்த மோசையோட அப்பா அம்மா, அதாவது அம்ராம் யோகேபேத் அப்படின்ற 2 பேர் என்ன பண்றாங்க? அவ்வளவு அழகா என்ன பண்ணிக்கிறாங்க? பாதுகாத்து அந்த 3 மாசம் ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுல இன்னொரு ரகசியம் கூட நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இவங்க யாரு அப்படின்றதெல்லாம், இவங்க லேவியோட ஃபேமிலி. லேவிக்கு பார்த்தோம்னா பிள்ளைங்கன்னு பார்த்தோம்னா கெர்சூன், கோகாத், மெராரின்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த கோகாத் வழியா வந்தவர் தான் யாரு? அம்ரான். அதே மாதிரி லேவிக்கு அந்த பக்கம் பார்த்தோம்னா அவருடைய சிஸ்டர், சரிங்களா, அவங்க யோகோபேத். அப்போ அம்ரான் என்ன பண்றாரு? அவங்க அத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறார். இதெல்லாம் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதனால இதெல்லாம் அதுக்கப்புறம் மோசே நியாயப்பிரமாணத்தை அந்த என்ன சொல்றது 5 தோரா புஸ்தகம் எழுதினார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நடந்த இதுக்கப்புறம் தான் அந்த பிரமாணம் வந்தது. பிரமாணம், தேவனுடைய பிரமாணம், நியாய பிரமாணம் வந்தது. அப்போ அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு. அப்போ பாருங்க, இவங்க அம்ராம் யோகோபேத்தருடைய பர்சனல் லைஃப தேவன் பார்த்து மோசேவுக்கு அப்பா அம்மாவா அவங்கள செலக்ட் பண்ணியிருக்கார். அப்ப நம்மளுக்கு ஆனா இது என்ன என்று பார்க்கும் பொழுது நம்ம அப்படியே பார்த்துட்டு வரலாம். நற்பண்பு, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பண்பு இருந்திருக்கு. அவங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க, ஒற்றுமையா வாழ்ந்திருக்காங்க. எப்பேற்பட்ட காரியத்துல எல்லாம் அவங்க ஒற்றுமையா இருந்திருக்கிறாங்க அப்படின்றத குறிச்சும் நாம அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? அப்போ அவங்க முதல்ல எதுல ஒற்றுமையா இருந்திருக்காங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு மனத்தோட ஒருமைப்பாடோட அவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. மற்ற மாம்ச இஸ்ரவேலர்லாம் இந்த எகிப்திலே செத்து போயிடுவோம், எப்படியோ இருந்துட்டு எப்படியோ பாகால கும்பிட்டுட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே போயிடலாம், அவ்வளவுதான் தலைமுறை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் பொழுது, இவங்க மட்டும் உண்மையுள்ள ஒரு தம்பதியா அவங்க தேவனுடைய பார்வையில் நடந்திருக்காங்க. அப்ப தேவன் இது மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம கூட இவங்கள மாதிரி, அப்போ என்னென்ன காரியன்றது நம்ம பார்க்க போறோம். முதல் ஒரு மனம் நம்ம கிட்ட இருக்கணும் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள அது இருந்தது, எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? இப்போ முதல்ல தேவன் அவங்களுக்குள்ள பார்க்கும் பொழுது எல்லார்கிட்டயுமே
தன்னுடைய பிள்ளைங்க இப்ப நம்ம கூட கிறிஸ்துவனுடைய அன்பு மாணவர்களா இருக்கிறோம், சகோதர சகோதரியா. இப்ப நம்மளுக்குள்ள என்ன பாக்குறாருன்னா, தேவனுக்காக நாம 1 மணி நேரம் நம்முடைய காதை கொடுக்கிறோம். அப்ப அது மூலமா அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். அப்ப காது கொடுக்கும்போது காது வழியா நம் சிந்தனைக்குள்ள தேவனுடைய வார்த்தை போகும்போது அது கிரியே பண்ணும். ஒண்ணு. 2வது அதை சிந்திக்க சொல்லும். 3வது செயல்படுத்த சொல்லும். அப்ப இது மாதிரி ஒரு வாழ்ந்த ஒரு தம்பதி அம்ராம் யோகபேத். இவங்க ஒருமனப்பட்டு தேவனுடைய பார்வையில ஒருமைப்பாடோட நல்ல பண்போட அன்போட வாழ்ந்திருக்காங்க. அப்ப தேவன் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அந்த பர்சனல் லைஃப பார்த்திருக்கார், ஃபேமிலி லைஃப். அடுத்தபடியா தேவன் எப்பவுமே அப்படிதான், நம்ம முதல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையை தான் பார்ப்பாரு. அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்ம சபையில வாழ்ற வாழ்க்கை, அவங்க முன்னாடி நம்முடைய முன்மாதிரியான செய்கை. அங்க நம்ம ஏமாத்திடலாம், மாய்மாலம் காமிச்சிடலாம். ஆனா நம்முடைய ஃபேமிலியில மாய்மாலம் காமிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய சுயரூபம் அங்கதான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியா உலகத்தார் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்போ பாருங்க, நாம இப்படி உண்மையா இருந்தா நம்ம கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் 1000 வருட கிறிஸ்துவனுடைய அந்த அமைதியான அன்பான ராஜரிகமான அந்த வாழ்க்கையில நம்ம எப்படி இருப்போம்? நம்முடைய வாழ்க்கையே அப்படியே ஒரு ஒரு படமா இருக்கும். இது மாதிரி வேதமா மாறப்போகுது. அப்போ நம்ம லைஃப் இந்த யோகபேத்து அம்ராம் போல இருக்குதான்னு பாக்குறாரு. அப்போ பாருங்க, கொலை பண்ணும் அந்த எகிப்தில் அவங்க அடிமையா வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த பார்வோன் ராஜா கொலை பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க? கொலை பண்ணல. ராஜாவோட கட்டளைக்கு பயப்படல, தேவனுக்கு பயந்தாங்க, தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க. அதே மாதிரி புருஷன் பஞ்சாதிக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருந்தாங்க. ஆனா அவங்க பாருங்க, நம்மளுக்கு இது நிரந்தரம் இல்லை. எகிப்தில் அவங்க வாழ்ந்துருக்கும் போது இது நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம போற இடம், நம்மளுக்கு வாக்கு தத்தம் பண்ண இடம் எல்லாமே காணான். கண்டிப்பா தேவன் அதை செய்வார் அப்படின்ட்டு அவங்கள நல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. தெரியும் இல்லைங்களா யார் யாருன்னு? சரிங்களா? ஒரு மனம். முதல்ல யார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். யார் யாருன்னா, அம்ராம் யோகபேத்தோட ஃபர்ஸ்ட் குழந்தை கிடையாது. யாரு? மோசே. ஃபர்ஸ்ட் குழந்தை யாருன்னு தெரியலைங்களா? மிரியாமும் அடுத்தபடியா அண்ணா ஆரோன். பாருங்க, இவங்க என்ன நினைச்சிருந்தா நம்மளுக்கு தான் பேர் சொல்ல ஒரு பிள்ளையும் ஆரோனும் அழகுக்காக மிரியாமும் இருக்கிறாங்கன்னு நினைச்சு இவரு கொலை பண்ணியிருக்கலாம், ராஜாவோட கட்டளைக்கு பயந்து. ஆனா பாருங்க, தேவனுக்கு பயந்தாங்க, ராஜாவோட கட்டளைக்கு பயத்துல. அப்ப இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒரு சில காரியத்துக்காக நம்மள ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு கோயில்ல போயிட்டு ஏதோ பண்றதோ இல்ல மற்ற காரியத்துக்காகவோ ஜோசியம் பார்க்கறதுக்கோ இல்ல நல்லது நடக்க எதனா பண்ணா தேவனுக்கு புறமான காரியத்தை நாம தேவன் பார்க்கறான்றத நம்ம உசாரா நினைச்சு அதை விட்டு விலகணும்ட்டு நம்மளுக்கு தேவன் இவங்க மூலமா நம்மளுக்கு பாடம் கத்து தர்றார். ராஜாவோட கட்டளைக்கு பயப்படல. சரிங்களா? உலக ஆதாயத்துக்காக பாருங்க, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பாருங்க, அதை வணங்கினா உங்க உயிர் தப்பிக்கும், வணங்கல்லாம் அவுட்டு. பாருங்க, பயப்படல. விதத்துல பல கதாபாத்திரம் அவன் உண்மையா இருந்ததுனால பாருங்க, நெருப்புல போட்டாலும் அவங்களுடைய தலை முடி கூட கருகல, அவனோட வஸ்திரம் கருகல. தேவன் நம்ம அவங்க கூடவே இருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கூடவே இருப்பார். இந்த வைராக்கியம் இருக்கணும், இந்த ஒரு மனம் இருக்கணும். இருக்கா அப்படின்னா? இல்லைன்னா நம்ம புதுப்பிச்சுக்கணும். தேவனோட வார்த்தை அதுதான் நம்மளுக்கு இந்த நல்ல பண்பை காட்டி கொடுக்குது. இந்த அம்ராம் யோகபேத் பாருங்க, மோசே அழகுள்ளவன் தெரிஞ்சு 3 மாசம் ஒளிச்சு வைக்கிறாங்க. குழந்தைய கொலை பண்ணல. சரிங்களா? ஒரு மனம். தன்னுடைய ஃபேமிலிக்கு கூட என்ன பண்றாங்க, தன்னுடைய அப்பா அம்மாக்கு, அதாவது மோசே அவங்க பொண்ணு தன்னுடைய மாமா மாமிக்கு சொல்லியிருக்க முடியாது, யோகபேத்தும் அவங்க சொல்லியிருக்க முடியாது. ஒரு மனம் என்ன பண்ணிருக்காங்க, இதை கொலை பண்ணக்கூடாது, இந்த குழந்தைய அழகா இருக்கிறான், சரியா, இதை நம்ம கொலை பண்ணக்கூடாது, தேவனோட புள்ள மாதிரியே இருக்கு இது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ண காப்பாத்திட்டு என்ன பண்றாங்க. அதுக்கப்புறம் தெரியலையா நம்மளுக்கு, பார்வன் குமாரத்திக்கு மக இல்லை, அதுக்கப்புறம் அதை தண்ணியில விடுறாங்க, அவங்க எடுத்துன்னு போயிட்டு வளர்க்கறதுக்கு இது பண்றாங்க. அப்போ கணவன் மனைவி இந்த உறவு தேவனுடைய பார்வையில விலை உயர்ந்ததா இருக்குது.
பாருங்க, அநேக ஃபேமிலி அந்த எகிப்து தேசத்துல இஸ்ரேலர்கள் அடிமையா இருக்கும் பொழுதும் தேவனை தேடல. ஆனா அம்ராம் யோகபேத் ஒருமனப்பட்டு உண்மையா தேவனுடைய பார்வையில உண்மையா இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் சிநேகிச்சு இந்த மோசேவை அவங்க குடும்பத்துல கொடுக்கலான்னு கொடுத்திருக்காரு. அப்ப நம்மளுக்கும் தேவன் நம்ம குழந்தைகளை கொடுத்திருக்கார். அப்ப நாம அதை நல்லா வளர்ப்போம்னு நினைச்சு தகுதின்னு நினைச்சுதான் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இருக்கிற பிள்ளைங்க அப்படி வளர்றது இல்ல. அப்போ நாமும் நம்மளை திருத்திக்கணும்னு தேவன் பண்ற. அப்போ ஒரு மனம் இருந்தா தேவன் இன்னுமாய் நம்மளை பயன்படுத்துவார். அப்போ இன்னைக்கு நிறைய ஃபேமிலி எப்படி இருக்கு, அவர் ஒரு கிழக்கு பக்கம் போனா மனைவி என்ன பண்ணுவாங்க, மேற்கு பக்கம் போற மாதிரி இன்னைக்கு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு சாத்தான் டச் பண்றது என்ன தெரியுமா? சபையில கூட கிடையாது, ஃபேமிலியில தான் டச் பண்றான். சரிங்களா? அவனுடைய பெரிய பிளான் என்ன தெரியுமா? நம்மள பைபிள் படிக்க வைப்பான். உலகத்துல எல்லாரும் முன்னாடி மாய்மாலமா பிரைஸ் லார்ட் அல்லேலூயா அப்படின்னு நல்லா பேச வைப்பான். ஆனா ஃபேமிலியில ரெண்டா பிரிச்சு வச்சிருவான். தேவன் ஃபேமிலியை பாக்குறாருன்னு தெரியும். பாருங்க எவ்வளவு ட்விஸ்டா பண்றான் பாருங்க. கணவனுக்கு ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருந்தா அதை காமிச்சு 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 தேவனை தேட விடாம சாத்தான் பண்ணுவான். ஃபேமிலியில தான் டச் பண்ணுவான் சாத்தான். அப்போ ஒரு மனம் இருந்தா நான் பெரியவன், நான் சொல்றதா நீ கேட்கணுன்றது இல்ல, ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இது ஞானஸ்நானம் எடுத்த புது சிருஷ்டிக்கு ரொம்ப பொருந்தும். அதை விட ஞானஸ்நானம் எடுக்காத சகோதரியா அவங்க நம்மளுக்கு மனைவியா வந்திருக்காங்களா? நம்ம இன்னுமா புது சிருஷ்டியா நாம இருந்தா ஒருமனப்பட்டு இன்னுமா நம்ம என்ன பண்ணோம், உண்மையை காமிக்கணும். ஏன்னா தேவன் ஏற்படுத்தின உறவு இது. சில பேரு என்ன பண்றாங்க, முறிச்சுக்கிறாங்க. சரியா? புரிய வைக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லலாம். திருந்தலையா தேவன் கிட்ட விட்டுறணும். சரிங்களா? அப்படி உண்மையா இருந்திருக்காங்க. மதிக்கணும் ஒருத்தர் அப்படின்ட்டு இந்த அம்ராம் யோகபேத் அவருடைய நற்பண்பை நம்மளுக்கு காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணும், என்கரேஜ் பண்ணுமா. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா இருந்தாலும் சரி, என்கரேஜ் பண்ற ஒரு குணம் நம்மளுக்கு இருக்கணும். இந்த அம்ராம் யோகபேத் பாருங்க, அந்த குழந்தைய 3 மாசம் ஒளிச்சு வைக்கிறாங்க. இப்போ அம்ராம் என்ன பண்ணார், ஓகே சொல்லிட்டு யோகபேத்து ஐயோ இது இங்க சேவர்கள் அந்த பாளையத்தை சுத்தி தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம உயிரே போயிடும் நினைச்சு அவங்களுக்கு தெரியாம இவங்க அந்த குழந்தைய கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா அவங்க ஒரு மனம் ஒருமைப்பாடு தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லியிருந்தா கூட அப்படி இப்படி லீக் ஆகி இந்த சேவர்களுக்கு, அதாவது பார்வோனுடைய எகிப்து சேவர்களுக்கு தெரிஞ்சு கொலை பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த அந்த ஒரு மனம் செத்தாலும் பரவாயில்ல, இவங்க 2 பேருக்குள்ள இந்த ஒரு மனம் இருக்கணும், ஒருமைப்பாடு அவங்களுள்ள இருந்தது. அதை தேவன் பார்த்தார், அவங்கள ஆசீர்வதிச்சார். அப்ப நமக்குள்ளயும் தேவன் அப்படி பாக்குற மாதிரி நம்முடைய லைஃப் இருக்கா, சரிங்களா அப்படின்னு பாக்குறாரு. நம்ம சபையில் ஆக்ட் பண்ணலாம், நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி. ஆனா ஃபேமிலியில் ஆக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது நம்முடைய வீடு. அப்போ ஃபேமிலியில உண்மையா இருக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு சில பெண்கள் ஆண்களை குறை சொல்லிட்டே இருப்பாங்க. கணவன் கணவன் சரியில்லை, அவர் எனக்கு இது பண்ண மாட்டேன்ற அதை பண்ற மாதிரின்னு சொல்லி தான் தான் நல்லவன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இன்னைக்கு உலக சட்டம் கூட அப்படிதான் இருக்குது. ஆனா இன்னைக்கு நிறைய ஆண்கள் பட்டு கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா பழைய ஏற்பாட்டுல சாராலும் ரெபேக்காலும் ரூத்தோ இவங்களாம் பாருங்க உண்மையா இருந்திருக்கிறாங்க. அது மாதிரி சில பெண்மணிகள் என்ன பண்ணும், தன்னுடைய பழைய வாழ்க்கை இருந்தா, ஒரு மனம் இல்லாம இருந்தா, தேவனிடத்துல இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு மாணவர்களா இருக்கிற நாம என்ன பண்ணோம், நாம அங்க அவங்கள மாதிரி சாரால் மாதிரி மாறணும். ஆண்டவனே அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த மனைவிக்கு புருஷன் தான் சிஸ்டர் தலை, வேற யாரும் இல்லை, அப்பாவோ அம்மாவோ எல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த பொண்ணுக்கு அந்த கணவன் தான் தலை. நீ என்ன சொல்றது, நான் சொல்றத நீ கேள் அப்படின்ட்டு தான் பெரியவன்ட்டு வந்துச்சனா அந்த குடும்பம் தேவனுடைய பார்வையில மோசமா இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சாரால் போல. அப்புறம் நம்ம கிட்ட கூட சொல்றாருல, சாரால் சொல்ற மாதிரி கேளுன்றாரு. எப்போ அந்த ஆகாரோட மேட்டர்ல, ஏன்னா ஆகார் அவங்கள அற்பமா நினைக்கிறாங்க. அப்போ நடக்கிற மேட்ரு. அப்போ பாருங்க பிரியமானவர்களே, அப்போ அவங்க அவ்வளவு உண்மையா இருந்திருக்காங்க. அப்ரகாமுக்கே சொல்றாரு, விசுவாசத்தின் தகப்பன் அப்ரகாமுக்கே தேவன் சொல்றாரு, சாரால் சொல்ற மாதிரி நீ கேளுன்னு.
அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் இருக்கும். அனனியா சப்பீராள் பாருங்க, அவங்க நல்ல குணம் இல்ல, கெட்ட குணம். அந்த முதல் சபையில எல்லாரும் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலர் பேதுரு ஆரம்பிச்ச முதல் சபையில, எபேசு சபையில எல்லாருமே என்ன உண்மையா இருக்கிறாங்க. தன்னோட சொத்தெல்லாம் வித்து சபையில எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு, இல்லாதவங்க எல்லாம் அது சபையில அப்போஸ்தலர்கிட்ட குடுத்துட்டு, அப்படி குடுத்தவங்க தான். பர்னபா கூட தன்னுடைய சொத்த வித்து குடுத்துட்டு தான் அதுல சேர்ந்தாரு. அது நம்மளுக்கு தெரியும். அப்படி எல்லாத்தையும் கொடுத்து, அவங்க ஒரு மனதோட இருந்திருக்கிறாங்க. கள்ளம் கபடம் இல்லாம. சின்ன குறைதான் இருந்தது. அது நம்ம வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். எபேசு சபையில. அப்போ அதுல அனனியா சப்பீரா என்ன பண்றாங்க? அவங்க சொத்து தான். வித்துட்டு ஒரு பங்க வீட்டுல வச்சுட்டு எடுத்துட்டு வந்து இவ்வளவுதான் வித்தோம்னு பொய் சொல்றாங்க. ஆனா பேதுரு பார்த்த பார்வையில, ஏன்னா அவருக்கு அவ்வளவு பரிசுத்தாவி இருந்தது. அங்கேயே ஃபர்ஸ்ட் அனனியா சாவறான். அதுக்கப்புறம் அதே பொய் சப்பீரா சொன்னது அவங்களும் சாவறாங்க. அப்போ அவ்வளவு வல்லமையா தேவன் தன்னுடைய நீதியை அங்க காமிச்சிருந்தார். அப்போ இன்னைக்கு தேவன் நீதியை காமிக்கலன்னு நினைக்காதீங்க. பொறுமையா இருக்கிறார். நாம திருந்தணும். நாம இன்னும் கொஞ்சம் திருந்தணும்ட்டு அவர் தன்னுடைய நீதியை சரி கட்டுறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருக்காரு. இதுல நாம என்ன பண்ணோம்? ஆனா நம்ம யாகோபேத், அம்ராம் யாகோபேத் போல ஒரு மனம் இருந்தா, நல்ல பண்பு இருந்தா நம்மள என்ன பண்ணுவாரு? இது பண்ணுவாரு. ஆமோஸ் 3:3 கூட சொல்லுவாரு. 2 பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய அவங்க என்ன பண்ண முடியும்? ஒருமித்து நடக்க முடியாது. ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும்னா கணவன் மட்டும் நல்லா இருப்போம், மனைவியும் உண்மையா இருக்கணும். மனைவி மட்டும் நல்லா இருந்தா போதாது, கணவனும் உண்மையா இருக்கணும். இது ஒரு சில நேரத்துல மனைவி சரியில்லை அப்படின்னா கூட தேவனிடத்துல தான் சொல்லணும் அப்படின்ட்டு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ ஃபேமிலி பிரேயர் முக்கியம். அவங்க உண்மையா இருந்திருக்காங்க. அதனாலதான் மோசேவை அவ்வளவு ஞானமா அவங்க நடத்தியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம் பார்த்தோம்னா, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் என்ன பண்ணு, அவங்கள என்ன பண்ணுங்க, அவங்க பலவீன பாண்டம். அப்போ நம்மளுக்கு ஜெபம் ஒரு சில நேரத்துல தடை ஆகும்னா, அந்த பலவீன பாண்டத்தை என்ன பண்ணோம்? கொஞ்சம் தட்டி கொடுத்து அப்பா கிட்ட பிரேயர்ல கேட்டு கிறிஸ்து மூலமா நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு ஜெபத்துல தடை வராம இருக்கணும்னா, அவங்களும் முடிவில்லாத வாழ்க்கையை சுதந்திரிக்கிற போறவங்க. அப்ப என்ன பண்ண, அவங்கள நம்ம மதிக்கணும். அப்பதான் நம்முடைய ஜெபத்தையும் தேவன் கேட்பாராம். அப்ப நாம மதிக்கும் போது அவங்க அதுக்கு குறிய ரெஸ்பான்ஸை கொடுக்கலனா கூட நம்ம தேவனிடத்துல சொன்னா என்ன பண்ணுவாரு? தேவன் கண்டிப்பா அதை சரியாக்குவார். அப்போ சபைக்கு மட்டும் பரிசுத்தமா இருக்க கூடாது, குடும்பத்திலையும் பரிசுத்தத்தை நாம காமிக்கணும். சபைக்கு கிளம்பும் போது வீட்டுல கச்சா முச்சான்னு திட்டிட்டு அங்க போயிட்டு தேவன் பரிசுத்தர், தேவன் வல்லவர், தேவன் கிருபை உள்ளவர்னு பேசினா அவர் அவர் எல்லா இடத்தையும் பார்க்கிறவர். அப்ப என்ன பண்ணுவார்? மாய்மாலக்காரனா நம்மள பார்ப்பார், நீதிமானா பார்க்க மாட்டார். சரியா? அப்போ மனைவியிடம் அன்பு காமிக்கணும். அன்பு காமிச்சு அவங்க புரிஞ்சுக்கலாம், தேவனிடத்துல ஒப்படைச்சிடணும். சரிங்களா? அது மாத்திரமல்ல, நம்ம என்ன பண்ணோம்? தேவனிடத்துல ஒரு ஆழமான ஒரு அன்பை நாம எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின்ட்டு தேவன் விரும்புறார். சரிங்களா? அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, பாருங்க, குடும்ப விஷயத்துல அவங்க என்ன பண்ணல, யார்கிட்டயும் அவங்க சொல்லல. என்ன மேட்ரு? மோசேவை மறைச்சு வச்ச மேட்ரு யார்கிட்டயும் சொல்லல. அப்போ அவங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றாங்க, தன்னுடைய சொந்தக்காரர்கிட்டயும் சொல்ல. அந்த ரகசியத்தை அவ்வளவு அழகா பாதுகாத்தாங்க. அம்ராமும் யோகேபத்தம், அந்த நல்ல பண்பு, அந்த பண்பு நம்ம கிட்ட இருக்கணும்ட்டு தேவன் நம்மளுக்கு எச்சரிக்கை தரார். அம்ராம் யோகேபத் கணவன் மனைவி அவங்க கிட்ட எந்த ஒளிவும் மறைவும் இல்லை. சரிங்களா? சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் போது நாம என்ன பண்ணுவோம்? ஒரு கணவனா இருந்தா அவங்க சொந்தக்காரர்கிட்ட போய் நாம நம்ம சொல்ற குறைய, மனைவி பத்தி, என்னுடைய மனைவி பத்தி நான் சொல்ற குறைய அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு தேவன் சொல்றார். அதே மாதிரி ரகசியம். அன்னைக்கு பாருங்க, அம்ராம் யகோபேத் அந்த குழந்தைய 3 மாசம் மறைச்சு வைக்கும் போது கூட 2 பேரும் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லல. யார்கிட்ட சொல்லணும்? தேவன் கிட்ட சொல்லணும். சரியா? தேவன் கிட்ட சொல்லணும். அப்போ தேவன் கிட்ட சொன்னா என்ன பண்ணுவாரு? தேவன் ஃபர்ஸ்ட் நம்மள சொல்லுவார். தேவன் கிட்ட சொன்னா, நீ இந்தந்த குறையெல்லாம் நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்ப நமக்கு அது கஷ்டமா இருக்கும். இப்ப நாமளே ஒரு குறைய பிரதரை பத்தியோ இல்ல என் மனைவி பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமாங்க அப்படிதான் இருக்கும்,
நீ உஷாரா இரு பிரதர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு சாதகமா பேசினா அவங்க கிட்ட குறையா சொல்லிட்டே இருப்போம். இல்ல இல்ல பிரதர், நீ உங்ககிட்ட இருக்கிற குறைய மாத்திக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த குறைய சொல்ல மாட்டோம். சரிங்களா? இன்னைக்கு பாருங்க, ஒரு கணவனுடைய மொபைல மனைவி பார்க்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு மனைவியோட மொபைல கணவன் பார்க்கவே முடியாது. ஏன்னா கேட்டா இது செல்ஃப் ஃப்ரீடம் அப்படின்றாங்க. தேவன் அப்படி பண்ணியிருக்காரா? ஒளிவு மறைவில்லாத அம்ராம் யோகோபத் போல நாம் இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புறாராம். எப்படி அப்படின்னா பாருங்க, மனைவியோட மொபைல் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு லாக்கு, அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட், அதுக்கப்புறம் குரூப்ல ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு லாக்கு, 3-4 லாக் வரும். மறைத்தல். மறைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? புது சிருஷ்டியா இருக்கிற நம்மளை பார்த்து தான் தேவன் கேட்கிறார். என்ன மறைவு இருக்கு? அம்ராம் யோகோபத்துக்குள்ள எந்த மறைவும் இல்லையே அவங்க 2 பேருக்குள்ள. இது பாடமா நம்மளுக்கு சொல்றாரு இல்லையா? இன்னைக்கு பல இது ஏன் பொண்ணுங்க அப்பா முன்னாடி அவரோட போன்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளவு பாஸ்வேர்டு அதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவுதான். எது கிறுக்கி போட்ட கோழி அடிச்சு போட்ட இது மாதிரி இருக்கும். கிறுக்கி போட்ட பேப்பர்ல பேனாவை கிறுக்கிற மாதிரி இருக்குமா பாஸ்வேர்டு. எதுக்கு மறைவு? இன்னைக்கு அப்படி இருக்கு. நற்பண்பு இல்லை. இன்னைக்கு சாத்தான் குடும்பத்துல கை வைக்கிறான். ஒரு மனம் இல்லை. 2வது, குடும்பத்தின் விஷயத்தை கணவனுக்கு தெரியாம மனைவியும், மனைவிக்கு தெரியாம கணவனும் மறைக்கிறாங்க. சரிங்களா? தப்பு பண்றவங்க தான் இப்படி பண்ணுவாங்கன்ட்டு தேவன் நம்மளுக்கு இந்த நேரத்துல தெளிவா உணர்த்துறார். அந்த ஆம்ரான் யோகபத் பாருங்க, மறைச்சு வச்சது மட்டுமல்ல, அந்த குழந்தை அழகுள்ளவன். கானானுக்கு இது ஒரு 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 எழுச்சியா இருக்கிற புள்ள, போற ஒரு வைராக்கியமான புள்ள, விசுவாச புள்ளியா அது இருக்குன்னு நினைச்சு அவங்க விசுவாசத்து இருக்காங்க. அதனால தேவனும் அவங்கள நம்பி மோசேவை அவங்களுடைய வயிற்றுல வர்றதுக்கு இது பண்ணியிருக்கார். பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியோ இல்லை மற்ற நிகழ்ச்சியெல்லாம் பாருங்க தெரியும். அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஃபேமிலி ஒரு 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 செட்டுக்குள்ள அவங்க எப்படி எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி எப்படி அடிச்சுக்கிறாங்க, அது எவ்வளோ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அவங்க எப்படி பேசிக்கிறாங்க, எப்படி ட்ரெஸ் போடுறாங்க, எப்படி தூங்குறாங்க, எவ்வளவு மட்டமான நிகழ்ச்சியெல்லாம் இன்னைக்கு சாத்தான் பாருங்க அனுமதிக்கிறான். அப்போ நாம என்ன பண்ணணும்? இதுல இருந்து நாம விலகணும். சரிங்களா? இப்போ ஒரு புருஷன் முஞ்சாதிக்கு ஒரு கல்யாணம் ஆகுதுன்னா, இப்போ இல்ல முதல்ல இதுக்கு முன்னாடி பார்க்கலாம். முதல்ல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆச்சுன்னா, ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க? கணவன் மனைவிக்கு பிரச்சனைனா, மகன் என்ன பண்ணுவான்? அப்பாவுக்கு லெட்டர் போடுவான். 3 நாள் அவங்க போய் சேர்றதுக்கு. அப்புறம் அவன் சேர்ந்துட்டு அவங்க மறுநாள் கிளம்பி வர்றதுக்கு 4வது நாள் ஆயிடும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்கோம் ஃபேமிலி? அந்த 3 நாள்ல இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு இவங்க தாம்பத்திய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். அவங்க 4வது நாள் வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்தா எல்லாம் சமாதானமா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லையே ட்ரெண்டிங்கு. இப்ப இருக்கிற இந்த 2026 ட்ரெண்டிங் எப்படி இருக்கு? பிள்ளை அப்பனுக்கு விரோதமாகவும் மாறி மாறி எல்லாருமே, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு விரோதமாகவும் பயங்கரமா இருக்கு. திருடுறாங்க கணவனுடைய பொருளை. திருட்டு சாவி போட்டு கூட திறக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கு. அப்படி உலகம் மாறிக்கொண்டிருக்குது. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், தாய் தகப்பனை தூஷிக்கிறவர்களா, தேவன் அதெல்லாம் அருவருக்கிறார். ஆனாலும் இன்னைக்கு சாத்தான் குடும்பத்துல இப்படி பண்ணிட்டு கொண்டிருக்கிறான். ஒரு மனம் இல்ல. குடும்பத்துல இருக்கிற அந்த ரகசியம் மறைக்க என்ன பண்ணுது? ஊருக்கே தெரிவிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு குடும்பத்துல பிரச்சனைனா 3-4 நாள் கழிச்சு வந்து அப்பா அம்மா வந்து தீக்க வரும்போது சமாதானம் ஆயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு போன் அடிச்சு சொன்ன உடனே அடுத்த செகண்ட் வந்து என்ன பண்றாங்க? குடும்பத்தை பொண்ணை பிரிச்சுன்னு போயிடுறாங்க. இன்னைக்கு தன்னுடைய அப்பா அம்மா மட்டும்தான் நல்லா இருக்கணும்ட்டு வந்திருக்கிற மனைவி கணவனுடைய அப்பா அம்மாவை தூஷிக்கிறாங்க. இந்த கணவன் உண்மையாவே தன்னுடைய அப்பா அம்மாவை சின்ன வயசுல இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சு ஒரு பெருசா வீடை கட்டி இருக்கலாம். ஆனா என்ன பண்ணிருப்பாங்க? இந்த கொடுமைக்கார மனைவி என்ன பண்ணும்? அவங்களை துரத்தி விட்டு இருக்கலாம். அப்ப இன்னைக்கு அப்பேற்பட்ட கொடுமையா இருக்கக்கூடாது. அப்ப நம்ம யார மாதிரி இருக்கணும்ட்டு தேவன் விரும்புறாருன்னா, அம்ராம் யோகோபத் மாதிரி ஒரு மனம் இருக்கணும். 2வது, ரகசியம், குடும்பத்துல இருக்கிற ரகசியத்தை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் பேசி தீர்த்துக்கணும். சரிங்களா? டாக்ஸி புக் பண்ணி வந்து குடும்பத்தை பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ நம்முடைய லைஃப் அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் 1000 வருட ராஜ்யத்துல மற்றவங்க முன்னாடி பேதுருவ லைஃப் மாதிரி சாட்சி உள்ள லைஃபா,
இல்லை யூதாஸ் லைஃப் மாதிரி சாபம் உள்ள லைஃபா, முடிவு பண்ற ஒரு லைஃபை நம்ம கிட்ட தான் தேவன் கொடுத்து அவர் வாட்ச் பண்ணுகிறார். எப்படி ஒரு நாடக மேடையில நாடகம் நடிக்கும்போது அந்த டைரக்டர் மக்களை வந்து கீழே உட்காந்து பார்த்து எப்படி நடிக்கிறாங்க பாக்குறாங்களோ, அது போல தேவன் பூமிக்கு பக்கத்துல, பூமிக்குள்ள அப்படியே அதனுடைய கண்களை வச்சு இரவும் பகலும் நம்மளை பார்த்துட்டே இருக்கார். நம்ம எப்படி சிந்திக்கிறோம், எப்படி குடும்பத்தில் நடக்கிறோம், எப்படி சபையில ஆக்ட் பண்றோம், எப்படி மத்தவங்க முன்னாடி உண்மையா இருக்கிறோன்றத பார்த்துட்டே இருக்காராம். அப்ப நம்முடைய லைஃப் எப்படி இருக்கு? தேவனுடைய பார்வையில கனம் பெற்றதா? அவர் சிநேகிக்கிற மாதிரியா? ஆம்ராம் யோகபத் போலவா? நற்பண்பு உள்ள அந்த யோகபத் அம்ரான் போலவா? இல்ல வேற மாதிரி இருக்கான்ட்டு நாம. ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. கண்டிப்பா விசுவாசம் இல்லாமல் எங்க பார்க்கலாம்? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது நடக்காத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணும்? தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் அப்படின்றது யாருக்கு வரும்? புது சிருஷ்டியா நடக்கிறவனுக்கு தான் வரும். மாய்மாலம் பண்றவனுக்கு அது மாய்மாலமா தான் இருக்கணும். ஏன்னா மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடா இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை தான் அவர் தேடுறார். அப்ப நம்ம நொறுங்கி நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம மனைவி குறை பண்றாங்களா, தப்பு பண்றாங்களா, நம்ம குடும்பத்துக்காரர்கிட்ட சொல்லக்கூடாது, தேவனிடத்துல சொல்லணும். அவர் நமக்கு சொல்லுவார், இது எதை மாத்திக்கணும், அதை மாத்திக்கலாம். அதுக்கப்புறமா அவங்க இருக்காங்கன்னா அவங்க ராஜ்யத்துல வருவாங்க, அப்போ பாத்துக்கலாம்னு விட்டுறணும் அப்படின்ட்டு தேவன் சொல்றார். அப்போ நம்ம என்ன பண்ணா, இயேசு டைம்ல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த ஊழியம் செஞ்ச டைம்ல ஒருத்தன் வருவான். அந்த சம்பவம் தெரியும் இல்லைங்களா? ஒருத்தன் என்ன பண்ணுவான், எங்கேருந்து கல்லறையிலேருந்து ஒருத்தன் வருவான். அவனுக்கு பிசாசு பிடிச்சிருந்துருக்கான். அவன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு கல்லை எடுத்து தான் உடம்பு தானே கிழிச்சுன்னு இருந்துப்பான். அப்ப பிசாசை ஓட்டுவாரு இயேசு கிறிஸ்து. ஓட்டினோடனே சரியாயிடும். இன்னைக்கு நிறைய பிசாசு நம்மளுக்குள்ள இருக்குது. காம பிசாசு, பொருளாசை பிசாசு, விபச்சாரம், இச்சை, அப்புறம் தான்ன்றது ஒரு இது, அகந்தை அப்படின்ற பிசாசு நிறைய இருக்கு. இயேசு கிட்ட வந்தா இயேசு அதை ஓட்டுவார். விசுவாசமா வரணும். எபிரேயர் 11:6 தானே சொல்லுது. அப்போ நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத தேவன் பார்க்கிறார். பிரியமானவர்களே, அவங்க லைஃப்ல ஒரு மனம் இருந்தது, சரியா? அடுத்தபடியே அவங்க லைஃப்ல ஒரு ரகசியம் இருந்தது. அவங்க 2 பேருக்குள் உள்ள ஒண்ணும் இல்லை. மத்தவங்க பாருங்க, அவங்க உண்மையா இருந்ததுனாலதான் மோசேவை நல்லா ட்ரைன் அப் பண்ணி வளர்த்துருக்காங்க. இப்ப நம்முடைய லைஃப் தரம் இழந்த ஒரு லைஃபா இருக்கா, இல்ல தேவன் பார்க்கிற ஒரு லைஃபா இருக்கா? என் பக்கம் என்ன தவறுன்ட்டு தான் ஒரு புது சிருஷ்டி ஃபர்ஸ்ட் யோசிப்பானா. அப்ப நாம அப்படி யோசிக்கணும். இப்போ என்னன்னா நல்லவன் காமிச்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்முடைய மனைவியை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லுவோம், சரிங்களா? அப்போ நாம மத்தவங்க கிட்ட சொல்லிட்டோம்னா நம்முடைய ஆறுதலுக்காக மனசுக்கு இதெல்லாம் சொல்லிட்டா பாரம் குறைஞ்சிருமே நினைப்போம். ஆனா நாம ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு சொல்லிப்போம் நம்முடைய மனைவியை பத்தி. அவன் என்ன பண்ணுவான், அதை மனசுல வச்சு நிற்பான். நாம என்ன பண்ணுவோம், கொஞ்ச நாளுக்கு ப்ரேயர் பண்ணி இல்ல சப்ஜெக்ட் கேட்டு நம்ம என்ன திருந்தி நம்முடைய கணவன் மனைவி உண்மையா இருந்திருப்போம். ஆனா நாம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ இல்ல சபை கூடுதலுக்கு போகும்போதோ அந்த பிரதர் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு, அவ அகந்த பிடிச்ச வைப்பா அப்படின்ட்டு அவங்களுடைய பார்வையில் அது வேற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், தேவனிடத்துல தான் சொல்லணும். அப்போ என்ன பண்ணோம், தேவன் என்ன பண்ணோம், தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கார், நம்மளை அனுசரிக்கிறார், தேவன் கொடுத்த குடும்பம் இது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், தேவனிடத்துல மட்டும்தான் நம்முடைய எல்லா குற்றம் குறையும் சொல்லணும். பாசிட்டிவா இருக்கணும், சரியா? அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை என்கரேஜ் பண்ற பிள்ளைகளா நம்ம இருந்தா என்ன பண்ணுவார் தேவன், நம் குடும்பத்தை அம்ராம் யோகபேத்திற்கு இந்த நல்ல பண்பை வச்சு அவங்க ரகசியத்தை காமிச்சா பாதுகாத்ததையும் ஒருமனப்பாடு இருந்ததையும் பார்த்து அவங்க என்ன பண்ணாரு, அந்த குழந்தைய கொடுத்து வளர்க்குற பொறுப்பை கொடுத்தார். அவங்க காணான குறிச்சி மோசைக்கெல்லாம் சொன்னதுனால்தான் மோசை என்ன பண்ணாரு, தான் பார்வோனுடைய குமாரத்தின்றதை பார்க்கலும் என்ன பண்ணாரு, அரண்மனையில தான் வந்தாரு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஜனத்து மேலேயும் தேவன் மீதும்
தேவன் நிமித்தம் அவர் என்ன பண்ணாரு, பாடு அனுபவிக்கிறது நல்லதுன்னு நினைச்சார். அரண்மனையில இருக்கிறத விட தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக, மக்களுக்காக, ஜனத்துக்காக பாடு அனுபவிக்கிறது நல்லதுன்னு அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பண்ண ஒரு தெளிவான அறிவு மோசேக்கு இருந்தது. அப்ப அந்த அறிவு இருந்தது காரணம் அவங்க அப்பா அம்மா. கரெக்டா? அம்ராம், யோகபேத். பிரியமானவர்களே, பாருங்க, எகிப்துல வாழ்றவங்க தெளிவில்லாத அந்த அழிந்து போறக்குரிய அந்த மாம்சத்துக்குரிய காரியத்தை மட்டும்தான் பாகால குறிச்சும் விக்கிரக ஆராதனை குறிச்சு அவங்க வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் அந்த லேவி கோத்திரம், யாக்கோபோட பிள்ளைங்க லேவி கோத்திரம் மூலமா வந்த கானான பத்தி அறிவு அந்த அம்ரானுக்கும் யோகபேத்துக்கும், அதாவது மோசையோட அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கு. அதனால்தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி 11:23 எபிரேயர் என்ன வசனம் பாருங்க. மோசே பிறந்த போது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ளவ பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவோட கட்டளைக்கு பயப்படல. அப்ப என்ன பண்ணாரு, ஒளிச்சு வைக்கிறாங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தினுடைய புள்ளன்றத வெறுத்து என்ன பண்ணாரு, அனித்தியமான பாவ சந்தோஷ அனுபவத்தை அனுபவிக்கிறத பாக்குறதுலும் தேவனோட ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறது பாக்கியம். அப்போ இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருக்கிறார். நிந்தையை அவர் என்ன பண்றாரு, பாக்கியம்னு நினைக்கிறார். அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? சரிங்களா? அதே மாதிரி அப்போஸ்தலர் 7:20 கூட சொல்லுவார், திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டு. சரியா? அப்போ கடவுளுக்கு உகந்த வாழ்க்கைய அம்ராம், யோகபேத் வாழ்ந்திருக்காங்க. தன்னுடைய பிள்ளையை அழகா வளர்த்திருக்காங்க. சரிங்களா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. இந்த அற்பமான வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமெல்லாம் நிரந்தரம் இல்லை, காணான் மட்டும்தான் நிரந்தரம். எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்ன அந்த காணான் வேணும் அப்படின்ட்டு வந்தாங்க. இப்ப நம்மளுக்கான பாடம் என்ன? நம்மளுக்கு இந்த உலகத்துல வாழ்ற இந்த சந்தோஷம், இந்த தொழில்ல வர்ற வருமானம், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை. கிறிஸ்துவோட ராஜ்யத்துல நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் தான் நிரந்தரன்ட்டு நம்ம என்ன பண்ணோம், கடவுளோட பிள்ளைகள் நாம பரம கானானுக்கு போறவங்க. அவங்க சாதா அங்க இருந்த இஸ்ரேல்ல இருக்கிற கானானுக்கு போனாங்க. நாம பரம நித்திய கானானுக்கு போறோம், அழியாம பெற போறோம். அன்னைக்கு யோசுவா காலே போன கானான் அழிஞ்சு போச்சு. ஆனா நாம போற கானான், பரம கானான் ரொம்ப அருமையானது. அப்போ இந்த பூமிக்குரிய அந்த அறிவு இருக்கணும். ஆனா அது மேலேயே நம்முடைய எல்லா நம்பிக்கையும் வச்சிடக்கூடாது. தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை விட குறைவா தான் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு இது நிரந்தரம் இல்லை. பூமி எப்பனாலும் தேவனுடைய அந்த நீதியால அழிஞ்சிடும். அப்ப நம்ம நீதியுள்ள அந்த ராஜ்யத்துல நாம நீதியா நடக்கணும்னா இங்க அதை பிராக்டிஸ் பண்ணி காமிக்கணும்ட்டு இந்த உலக வாழ்க்கையை தேவன் வச்சிருக்கிறார். அதை நம்ம உணரணும். அடுத்து பாத்தீங்கன்னா அம்ராம், யோகபேத்துக்குள்ள ஒரு தேவ பயம் இருந்திருக்கு. அவங்க எகிப்துல பார்வோனுடைய ரூலுக்கு மதிக்க மனித பயம் இல்லை அவங்களுக்கு. ஆவிக்குரிய லைஃப் கானானுக்கு போற அந்த பயம் மட்டும்தான், தேவனுக்கு பயப்படுற பயம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால்தான் அதை நாளுக்கு டே பை டே மோசேக்கு சொல்லி வளர்த்தாங்க. பார்வோனுக்கு அந்த பார்வோனுடைய குமாரத்தி குழந்தை இல்லை பாருங்க, அந்த அந்த சம்பவம் பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கும். குழந்தைய மிரியாம் தான் போயிட்டு அந்த பார்வோன் குமாரத்தி குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு கூடையில, அழகான கூடையில இது பண்றாங்க. குழந்தை இல்லாத அந்த பார்வோன் குமாரத்தி அதை அழகுள்ள பிள்ளைனுக்கு பார்த்துட்டு இதை யாருன்னா எடுத்து போய் வளர்க்கணுமேனும் போது மிரியாம் பாருங்க எவ்வளவு நேக்கா எடுத்துட்டு போயிட்டு அதை வளர்க்கறதுக்கு அவங்க உதவி பண்றாங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் பாருங்க, இந்த சம்பவம் எல்லாம் யார் பண்ணது? தேவன் பண்றார். மோசே எவ்வளவு அழகா பாருங்க, அவங்க அப்பா அம்மா கிட்டே வளர்க்குற வச்சு அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, அம்ராம், யோகபேத் தேவ பயத்தோட ஒருமனப்பாடு, தேவனுக்குள்ள இருக்கிற ரகசியம், குடும்பத்துல எப்படி இருக்குன்ற எல்லாத்தையும் கத்துக் கொடுத்தாங்க. அதனாலதான் பார்வோன் அந்த பால் மறந்த போது அவன் அரண்மனையில தான் போய் வளர்க்கப்படுறான். சகல ஒரு போர் வீரனா தளபதி மாதிரி மோசே வளர்க்கப்படுறாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஜனம் அடிமைப்பட்டிருக்குது, தன்னுடைய இந்த அங்க அரண்மனையில எவ்வளவு பாவ சந்தோஷம் இருக்குமோ அதெல்லாம் அவன் துச்சமா நினைச்சிருக்காரு. மோய்சன் 40 வருஷம் பாருங்க, தேவன் என்ன பண்றாரு, பிராக்டிஸ் பண்ண வைக்கிறார் தன்னுடைய மாமனார் வீட்டுல போயிட்டு 40 வருஷம். அதுக்கப்புறம்
ஜனங்களை மீட்க போற ஒரு ஊழியத்தை கொடுக்குறாரு. அப்ப எல்லாத்துலயும் பாஸ் ஆகுறாரு. கடைசியில ஒரே ஒரு இதுல மட்டும் அந்த மாம்ச இஸ்ரேவேலருடைய முரட்டாட்டத்தினால கண்மலையை 2வது தாட்டி அடிக்கிறதுனால அவர் அது இதை பண்றாரு. ஆனாலும் என் வீட்டில் உண்மை உள்ளவன் அப்படின்ற பேரை தேவனிடத்துல வாங்குறாரு. அப்போ அப்பேற்பட்ட புள்ளையை வளர்த்த அம்ராம் யோகபேத்துக்குள்ள அந்த விசுவாசம், தேவ பயம் இருந்திருக்கு. அலட்சியம், ஆவிக்குரிய லைஃப் மேல, கானான் மேல அவங்க உண்மையா, அந்த அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லேவி கோத்திரத்து மேல முற்பிதாக்கள் சொன்ன அந்த காரியத்திற்காக அவங்க உண்மையா தாங்க மட்டும் வாழல, தன்னுடைய மிரியாம், ஆரோன், மோசேவை நல்லா வளர்த்துருக்காங்க. அப்போ அது மாதிரி நம்ம தேவ பயத்தோட நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணும்ட்டு தேவன் இந்த நாள்ல நம்மளுக்கு எச்சரிக்கை தரார். தேவ அன்போட அதை வளர்த்துருக்குறாங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சரியா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, தேவன் மேல ஒரு பூரண அன்பை வச்சாங்க. சரிங்களா? இப்போ கூட பாருங்க, இந்த உலகத்துல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடிய வார்த்தை பயங்கரமா பேசி என்ன பண்ணுவாங்க, ஒரு சில காரியத்தை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. குரலை உயர்த்தி கடினமான சொல்லி சாதிக்க நினைப்பாங்க. தேவன் சொல்றது எப்படி தெரியுமா? தாழ்மையா இரு. தாழ்மையில, வார்த்தையில அந்த தரத்தை உயர்த்தணும். அப்போ மலை பிரசங்கம் அதுக்கு ஒரு உதாரணம். நம்முடைய இந்த உலகத்துல எத்தனையோ பேர், புத்தர் இருக்கட்டும், எத்தனையோ பேர், அரிஸ்டாட்டில், எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க. ஆனா யார் பேசின வார்த்தையை விட இந்த உலகத்தையே வரலாறு சரித்திரத்தையே புரட்டி கொடுத்த நம்முடைய ஆண்டவருடைய அந்த மலை பிரசங்கம் பாருங்க, பல பேரை வியக்க வச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணோம், நம்முடைய காரியத்தை சாதிக்க பெரிய பவரை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அவசியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது எது அவசியம் தெரியுமா? தாழ்மையா, அன்பா சொன்னா, புரிய வைக்கிற மாதிரி சொன்னா அது சரியாயிடும். இது எங்க இருக்கு? மலை பிரசங்கம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, இப்பேற்பட்ட காரியத்தை நாம் என்ன பண்ணோம், தேவனிடத்துல கிறிஸ்து மூலமா கத்துக்கணும். சரிங்களா? அது மாத்திரமல்ல, தேவ அன்போட இருக்கணும். உலக உறவு, சரிங்களா, இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு அழிவு, நம்மளுக்கு ராஜ்யத்தை இலக்க பண்ணிடும். நம்ம நாளுக்கு நாள் கிறிஸ்துவையும் தேவனையும் அவருடைய பரம காணானுக்கு நாம எப்படி தகுதி ஆகணும் அப்படின்றதையும் நம்மளுக்கு டே பை டே சொல்லி தரார். பார்வோன் மகன் என்பதை வெறுத்து, எப்படி மோசே பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்து தன்னுடைய ஜனங்களோட பாடு அனுபவிப்பது நல்லதுன்னு நினைச்சார். சரிங்களா? கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை பாக்கியம் என்று என்னன்ற அவரு நினைச்சு வாழ்ந்தார். அது மாதிரிதான் நாம கிறிஸ்துவ நிமித்தம் நம்மளுக்கு பாடு வருதா, நாம பாக்கியவதி, நாம தான் பாக்கியவான். அப்ப என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், அம்ராம் யோகபேத் போல ஒரு மனப்பாடு இருந்தா தேவன் ஆசீர்வதிப்பார். கள்ளம் கப்படம் இல்லாத, ஒளிவு மறைவில்லாத தேவன் எல்லாத்தையும் நம்மளை பார்க்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய நித்திய வாழ்க்கை நம்மளுக்கு உறுதி செய்யப்படும். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நல்ல பண்பு, அன்பு நம்ம கிட்ட இருக்கணும். அது மட்டும் தேவ பயம் இருக்கணும். தேவன் நம்மளுக்கு கொடுத்த ரகசிய அந்த குடும்பத்தில் இருக்கிற உறவை நம்ம பார்த்துக்கணும். வெளியில குறை சொல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நல்லது என்ன என்று பார்க்கும் பொழுது தேவ பயம் இருக்கணும், தேவ அன்பு இருக்கணும். அதே மாதிரி உலக உறவு இருக்கக்கூடாது அப்படின்றத நாம தெரிஞ்சு கொள்ளணுன்ட்டு இந்த அம்ராம் யோகவேத் பாடம் வழியாக நம்மளுக்கு எச்சரிக்கை தர்றார். பிரியமானவர்களே, இன்னுமாய் நாம கிறிஸ்தண்டையில வரணும்னா இன்னுமாய் நம்ம என்ன பண்ணோம், பக்குவப்படணும். நம்மளை பக்குவப்படுத்துறது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தான். அவருடைய வார்த்தை பாருங்க, இயேசுவை நோக்கி மட்டும்தான் ஓடணும். ஏன்னா மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள். யாரு? அம்ராம் யோகபேத், மோசே, தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, பல முற்பிதாக்கள், அப்புறம் பேதுரு, பவுலு, தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எப்ரி, இது மாதிரி எல்லாருடைய அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம பாருங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி விசுவாசத்தை காத்தாங்க. அது மாதிரி நம்ம காத்துக்க நம்ம பிராக்டிஸ் எடுக்கணும். அப்போ பாரமான இந்த பாவத்தை எடுத்து போட்டு
நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு நம்முடைய விசுவாசத்தை தொடக்கினவராக இருக்கிற இயேசுவை நோக்கி தான் நம்மளுக்கு ஒரு 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 பாதையை வச்சிருப்பார். நம்மளுக்காக ஆளாளுக்கு ஒரு ஒரு பாதை. அதுல இயேசு எப்படி ஓடினாரோ அந்த இடுக்கமான பாதை, அது மாதிரி நம்ம ஓடினோம்னா, பொறுமையா ஓடணும்னா என்ன பண்ணணும்? அவமானத்தை மறந்து சிலுவையை சகிச்சே கிறிஸ்துவ மட்டும் பார்த்து ஓடனோம்னா சிங்காசனம் நம்மளுக்கு ரெடி. சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்? பாவத்துக்கு விரோதமா நாம டே பை டே போராடியே ஆகணும். அப்பேற்பட்ட போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா கிறிஸ்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எப்போ? ஒரு மனப்பாடு. ஆபிரகாம் யோகேபேத் போல தன்னுடைய குடும்ப ரகசியத்தை காக்கணும். தேவ பக்தியா, தேவ அன்போடு, உலக உறவு இல்லாம தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு காப்பாத்தின அந்த குழந்தை வளர்த்த, கிறிஸ்துவனுடைய கருவை வளர்த்த மாதிரி வளர்த்த அந்த கருவை போல நாம அந்த யோகேபேத் அம்ரானை போல நம்ம இருந்தோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜீவ புஸ்தகம் நம்மளுக்கு பேர் எழுதப்பட்டு இருக்கு. அந்த பேரை கிறிஸ்துக்கு இருக்காம நம்ம பார்த்துக்கணும்னா நாம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியோடைய லைஃப் நம்ம பார்த்து தெரிந்தோணும். சரிங்களா? எசேக்கியேல் பாருங்க, ஒரு கூட குறிப்பிட்ட வருடங்கள் சேர்க்கப்பட்ட பிறகுதான் மனாசே பிறந்தார். அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்தது. நாம எப்படி இருக்கிறோம்? அம்ராம் யோகேபேத் போல ஒரு மனப்பாடு, தேவ பயம், தேவனுக்கு நம்மளுக்கு உள்ள அந்த ரகசியம், ஜீவ பாதையில ஓட்டம், உலக உறவு இல்லாம இப்படியெல்லாம் இருக்கிறோம்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவால் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தமான மனவாட்டிகள் நாம, புத்தியுள்ள கன்னிகள் நாம. அப்போ அந்த நல்ல பண்பை முழு இருதயத்தோட உண்மையான அன்போட நம்ம வெளிக்காமிக்கணும். வெளி தோற்றத்திலும் மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட லைஃப்லையும் சரி, குடும்ப லைஃப்லையும் சரி, சபையோட அந்த முன்மாதிரியிலையும் நாம் உண்மையா இருந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம் யோகேபேத் வகுப்பாரா நாம் இருப்போம். அப்பேற்பட்ட உன்னதமான பாக்கியத்தை தேவன் தர இப்பேற்பட்ட வாய்ப்பை கொடுத்துக்கிறார். இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அத்தியாவசியப்படுத்தி அதை கடைபிடித்து கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல நாம சேர்ற நாளை எண்ணி ஒரு நாளும் ஓடுவோம், தொடர்ந்து ஓடுவோம். தேவனோட அகமகிழ்கிற அந்த ராஜ்யத்திலே ஒன்று சேருவோம். பொறுமையோடு கேட்ட உங்களை மேனையும் தேவன் ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பாராக. ஆமேன்.